சினி ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். திரை விமர்சனம்ல இப்போ நாம பார்க்க போற படம் பனி. இந்த படத்தோடைய டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர் எல்லாமே ஜோஜு ஜார்ஜ். ஜோஜு ஜார்ஜ் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மலையாளத்தில் மிகப்பெரிய நடிகர் கம் டைரக்டர். அதே மாதிரி அவர் தமிழில் வந்து ஜெகமே தந்திரம் அப்படிங்கிற ஒரு படமும் பண்ணியிருக்காரு. இப்போ கமல் சாருடைய தக் லைஃப் படத்துலையுமே வந்து வில்லன் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியல, படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஜோஜு ஜார்ஜ் இந்த படம் ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணதா ஒரு தகவல் சொல்லப்படுது. ஸோ அதன் அடிப்படையில் இந்த படத்தை தமிழில் டப் செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த படத்தை நம்மளும் பார்த்ததுக்கப்புறம் அதனுடைய கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். முதல்ல இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்துடுவோம். கதைப்படி என்னன்னா, ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் தாண்டி ஃப்ரேமில் வந்து ஒரு பிரம்மாண்டம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக ஒரு பிரம்மாண்டம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை காட்டாமல் ஃப்ரேமில் ஒவ்வொருத்தவங்களுடைய பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக இந்த ஒளிப்பதிவாளர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது நமக்கே தெரியும். ஜோஜு ஜார்ஜ் அப்படிங்கிற அந்த நடிகர் ஜோஜு ஜார்ஜ் இந்த ஃப்ரேம்குள்ளே நடிக்கிறாரு அப்படின்னா அவ்வளோ அழகா யதார்த்தமாக அந்த லுக் வைஸ் எல்லாம் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னும் போது அந்த கேங்ஸ்டர் படத்துக்கு உண்டான கேங்ஸ்டர்லேயே ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ரிலேஷன்ஷிப்பு, அதில் வந்து தேவையில்லாமல் ஒரு 2-3 பசங்களால் மாட்டிக்கிற ஒரு விஷயம், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஊரே அடைகிறது. அதே மாதிரி இந்த கேங்ஸ்டரையும் தாண்டி இந்த கேங்ஸ்டருக்குள்ள ஒருத்தர் அடிபட்டுட்டான் அப்படின்னா அவனால் பாதிக்கப்பட்டவன் எப்படியெல்லாம் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், போலீஸ்காரங்களாம் எப்படி வந்து இதை வந்து தடுக்க முற்படாமல் எவனோ ஒரு அடிச்சுட்டு சாட்டுடா அப்படின்னு விடுற அந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து புதுமையாக இருக்கும். அதே மாதிரி மலையாள படம் எப்பவுமே ஒரு நேட்டிவிட்டியோடு தான் எடுப்பாங்க. ஸோ இது திரிசூரில் நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் படம் பயங்கர நேட்டிவிட்டியாக இருக்கும். நமக்கு வந்து இதில் கேப்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் அத்தன்டிசிட்டியாக இருக்கும், பார்க்கும்போது நமக்கு பிடிக்கும். திரைக்கதை நேர்த்தி. ஒரு திரைக்கதை வந்து பரபரப்பாக பேசணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அந்த திரைக்கதை வந்து அடுத்தடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பில்டப் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அந்த பில்டப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான். அப்புறம் 3வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்பவுமே வந்து ஒரு படம் அப்படின்னு வந்துட்டோம்னா ஜென்ரலாக ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டப்படுறவர், நேர்மையாக போராடுற, குரல் கொடுக்குறவர், அந்த மாதிரியான ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. வில்லன் அப்படிங்கிறது ஒரு பெரிய டான், பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆங்கிள் வச்சுருப்பாங்க. இதில் அப்படியே ரிவர்ஸில் வச்சுருக்காங்க. ஹீரோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஆள், பெரிய டான். வில்லன் அப்படிங்கிற ரொம்ப சாதாரண ஆளும் வில்லனாகவும் இருக்கலாம். பவர்ஃபுல்லான விஷயங்கள், வில்லன் அப்படிங்கிறது அவனுடைய மைண்டு தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இதில் அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அழகாக அதை எப்படிலாம் ஸ்க்ரீன் பிளேயில் மாற்றியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த படத்துடைய இசை, அந்த டென்ஷன் பில்டு பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் இசை கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பொதுவாகவே வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பயங்கரமாலாம் வந்து ட்ரெண்டியான ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு எவ்வளோ யதார்த்தமாக அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக மெச்சூர்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு உண்மைத்தன்மைக்கு ரொம்ப நிகராக இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே அழகான ஒரு விஷயம். ஒவ்வொருத்தவங்களுமே அவங்களுடைய நடிப்பை ரொம்ப 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 அழகாக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இசை நல்லா இருக்குது, தொழில்நுட்பமும் நல்லா இருக்குது. படம் பார்க்கும்போது வந்து ஹை எண்ட் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுத்தாலும் படத்தோட பட்ஜெட் ரொம்ப கம்மி. ஏன்னா மலையாள படங்கள் பொதுவாகவே பட்ஜெட் ரொம்ப அதிகமாக செலவு பண்ண மாட்டாங்க, பட் மேக்கிங் வைஸில் அவங்க மிரட்டி விட்டுருவாங்க. ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி மேக்கிங் வைஸில் நிறைய விஷயங்கள் மிரட்டி விட்டுருக்காங்க. சரி, இப்போ இந்த படத்தை ஏன் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இருக்கும். இந்த மாதிரியான கதைக்களம் நம்ம தமிழ் சினிமாவில் ஏற்கனவே கமல் சார் நடித்து கௌதம் மேனனுடைய இயக்கத்தில் வெளியான வேட்டையாடு விளையாடு படத்துடைய ஒரு டெம்ப்ளேட்டை ஒட்டி தான் இந்த கதையும் இருக்குது. ஸோ நம்ம வேட்டையாடு விளையாடு ரொம்ப ரசித்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கதையோடைய டெம்ப்ளேட் வரும்போது என்ன கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு கொடுக்கும். அதே மாதிரி நிறைய இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எடுங்க. இவ்வளோ பெரிய டான், இவ்வளோ பெரிய ஆள், ஒத்தையில போகிற நீ உங்களோட ஒரு 10 பேரை வச்சிருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சில முரண்பாடுகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பாடல்கள் நமக்கு புரியாது, ஏன்னா டப் பண்ண விஷயம் தானே, அதனால் அது நமக்கு புரியாது. மற்றபடி அந்த பர்சனலாக நமக்கு கனெக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுங்க, இந்த படத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பார்க்கக்கூடாத விஷயங்களும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. எங்களுடைய இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது முரண்பாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.